ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னிராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். 10ல் குரு பதவி மாற்றம். ஏற்கனவே உங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அதுக்குண்டான பதவியை கொடுக்கலை. குரு 11ஆம் இடத்துக்கு வராரு. படிப்பு சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நீங்கள் படிச்சிட்டீங்க, ஆனால் அந்த படிப்பினால் எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்னா இப்போ பதவி கிடைக்க போகிறது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் யாரால் வீழ்த்தப்பட்டீர்களோ அவர்களாலேயே வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, இது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். யாரால் வீழ்த்தப்பட்டீர்களோ அவர்களே உங்களுடைய பெயரையும் புகழையும் உயர்த்தக்கூடிய நேரம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிரி பேரில் வழக்கு தொடுக்கிறீங்களா, தாராளமாக தொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அது சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய வகையில் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். அதே சமயம் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை, உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களா, அவங்க சொல்கிறத கேளுங்க. அண்ணனுடையார் படைக்கஞ்சார், தம்பியோடையார் படைக்கஞ்சார். தம்பியோடையார் தான் படைக்கஞ்சார், ஆனால் அண்ணன் சொல்லக்கூடிய சொல் ஒவ்வொன்றும் வேதவாக்காக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இன்னொரு முக்கியமான விஷயம், உறவுகளை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை.
அப்பா கிட்ட சண்டை போடலாம், அம்மா கிட்ட சண்டை போடலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு எதிர் வீட்டுக்காரன்ட்டு சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, போடான்ட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. எல்லாரையும் அரவணைச்சு செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். ஆனால் அவங்களுடைய தப்பான புரிதலை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது உங்களுடைய கடமை. அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க சார், நான் நல்லவன், அவன் புரிஞ்சுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு கடமை. அது அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது கடமை. ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவனுக்கு லாங்குவேஜ் புரியல, இல்லை படிப்பு மேக்ஸ் புரியல அப்படின்னா அதை புரிய வைக்க வேண்டியது அந்த ஆசிரியரோட கடமை. சார் பாத்தியமா மாடு வந்தது, நான் கிளாஸ் எடுத்துட்டேன், அவன் படித்தா படிக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லி கொடுக்கணுன்னா சொல்லி கொடுத்தாகணும். அந்த கல்லிலும் அந்த கல்லிலையும் நீங்கள் வந்து பாடத்தை ஏற்றணும். அதுதான் ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகு. அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கடுமையான முயற்சி விமர்சனம் செய்யப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது இடுப்பு பகுதி, அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இடுப்பு பகுதியில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோ டிரைவிங் பண்ணுங்கள். ஏன்னா காரணம் என்னென்னா சனியின் பார்வையில் செவ்வாய் வரார். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அது நீங்களாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவனாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஸோ இரும்பு சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நெருப்பு சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சற்று விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. என்ன காரணம்னா 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். சூரியன் அங்கே இருக்கார், பித்ருக்காரகன். அந்த இடத்துக்கு செவ்வாய் வர்றது வந்து தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது இந்த சிராய்ப்பு, அடிபடுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரும்பு சம்பந்தமான கத்தி அந்த மாதிரி சம்பந்தமான இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில்முறை செய்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படணும். கூட இருக்கிறவங்களையும் அனுசரித்து செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அனைவரையும் அனுசரித்து செல்வதற்கு ஒன்றா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சம்மோகன கோபாலன், கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை தினமும் 3 வாட்டி சொல்லி ஒரு பசும்பாலில் 1 ஸ்பூன் தேன் விட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. எல்லாரும் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள், எல்லோரும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள், சுமூகமான உறவை பேணுவார்கள். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க. இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் அந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து செயல்படுகிறது, எப்படி நம்மளுடைய கர்மா நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ராசிக்கு அந்தந்த அமைப்புகள் வரும்பொழுது எப்படி வந்து கர்மா வந்து நம்மளோட வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக எடுக்குதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சகுரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தர வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதியே குரு வருகிறார். லாபத்தை கொடுக்க போகிறார், மனசுல சந்தோஷத்தை கொடுக்க போகிறார்.
சில குடும்பத்தில் சுப விஷயங்களை கொடுக்க போகிறார். ஒரு குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு, வண்டி, வாகனத்தை ஃபேமிலிக்கு ஒன்று வந்து பெருக்கிக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஃபேமிலியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சதுங்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக வருதா இருந்தாலும் சரி, தொழிலில் நல்ல லாபங்கள் பெறுவதா இருந்தாலும் சரி, வேலையில் நல்ல முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி, கடனை அடைப்பதாக இருந்தாலும் சரி. ஏன்னா 11ங்கிறது கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணம், புரியுதுங்களா? ஸோ இப்போ லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது எல்லாமே வந்து இதுவரை கடந்த ஒரு வருஷமாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் சனியின் பார்வை பெற்று ஒரு நாள் நல்லா இருக்குதுங்க, ஒரு நாள் பேடாக இருக்குதுங்க, எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் பெற முடியல, ஸ்டக்கான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களாகிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது. அதே மாதிரி ராசி அதிபதி ஆகிய புதனே 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங் ஆகிறது, ஸ்தான பலம் பெறுவது அருமை. சூரியனும் 10க்கு வரப்போறார். அதே மாதிரி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்றது மறந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் உடல் உபாதைகள், சில விஷயங்கள், வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணுங்கிற ஒரே ஒரு 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 கேர்ஃபுல்லான ஒரு கவனமான ஒரு பலன் இருக்குதே ஒழிய, மற்றபடி வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், புதன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே அருமையான ஒரு அமைப்பாக ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வாழ்க்கை சம்பவங்களாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனுக்கு வர வேண்டிய பணம் வர்றது, சொத்து வாங்குறது, இதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் வந்து குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கிரக அமைப்புகள் அடுத்த வரக்கூடிய 10 மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை, அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த பலன் வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. ஏதோ செஞ்சிட்ருக்கோம், ப்ரோக்ரஸ் பண்ணுறோம், பட் கையில் அறுவடை எடுக்க முடியல, பலனை எடுக்க முடியல, லாபத்தை எடுக்க முடியல. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி விரக்தியாக, அவரோட டைமில் விரக்தியாக வருது அப்படிங்கிற அந்த சனியின் பார்வையை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக ஒரு உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கும், பங்குதாரர்களாக இருக்கட்டும், கணவனாக இருந்தால் மனைவி, மனவனாக இருந்த கணவிக்கு நல்ல ஒரு அன்னோனியத்தை கொடுத்து, அப்பாடா 2 வருஷம் 3 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு விஷயம், இப்போ வீடு ஏறிட்டோம், புது வீட்டுக்குள்ளே போயிட்டோம், ஒரு புதிய வண்டி வாங்கிட்டோம், ஒரு புதிய நபர், ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தில் வந்திருக்கு, ஒரு புதிய கிஃப்ட் நமக்கு வந்திருக்கு, நல்ல லாபம் வந்தது, அறுவடை செய்தது, விவசாய பெருமக்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைச்சதுங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை, மாற்றத்தை, ஒரு கோல்டன் டைமாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பாக, ஒரு ஆரம்ப கட்ட, ஒரு லாங் டேர்ம், நல்ல ஒரு லாங்கான ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக ஒரு விஷயமாக அமையக்கூடிய அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் கொடுக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, கன்னிராசியில் நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரமா, அஸ்த நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசை புக்தி அந்தரம் சூக்ஷம லெவலில் நம்ம டிவைட் பண்ணி எது மாதிரி ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் போயிட்டுருக்கு, பாஸ்ட் என்ன, இமீடியட் ஃப்யூச்சர் என்ன, நெக்ஸ்ட் லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாதிரி ஒரு பாதையில் போகுதுங்கிறத ஒரு கிளாரிட்டி நாமளே பெற்று தேவையற்ற சாய்ஸ் என்ன, தேவையான சாய்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணும் பொழுது நல்லாவே ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷனோட, கிளாரிட்டி ஆஃப் மைண்டோட நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் திடமாகவும் செல்ஃப் டவுட் இல்லாமல் செய்து வாழ்க்கையில் அற்புதமான வெற்றி பெற முடியும். இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக வரக்கூடிய கன்சல்டேஷனில் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி பெற்று நம்மளுடைய பாஸ்ட்டு நமக்கு சிங்க் ஆகுதா, பாஸ்ட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இப்போ அடுத்த கூடிய காலகட்டங்கள் ஒர்ஸ்ட்டு முடிஞ்சுதா, எப்போ நமக்கு நல்ல நேரம் வருது, எந்த நேரத்தில் நம்ம அடித்து வாங்கலாம், எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை மாற்றலாம், எந்த நேரத்தில் நம்ம ப்ரொமோஷன் கிடைக்கும், நமக்கு என்ன பிராப்தம், கவர்மெண்ட் ஜாபா, வெளிநாடா, கார்ப்பரேட் ஜாபா, ப்ரைவேட்டா, ஐடியா, சாஃப்ட்வேரா, மீடியா துறையா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லா வருது, எப்போ நம்ம சைடில் ஒன்று பண்ணலாம், எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் வாங்குகிற ஒரு கிளாரிட்டியை
நம்ம அந்தந்த கேள்விகள் மூலமாக ஜோதிடத்தில் தீர ஆராய்ந்து நம்ம வரும் பொழுது எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்பொழுது ஒரு கூகுள் மேப்போ எதையோ பார்த்து நம்ம திட்டமிட்டு நம்ம போகிறோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம திட்டமிட்டு போகும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்ற சஞ்சலங்கள், வாழ்க்கையில் தேவையற்ற கன்ஃபியூஷன் இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள், என்ன பிராப்தங்கள் காத்து கொண்டு இருக்கிறது, நம்மளோட யோகங்கள் என்ன, நம்மளோட தோஷங்கள் என்னன்னு தெரிகிறப்போ வாழ்க்கையோட நம்மளோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பேட்டர்னையும் அலைன் பண்ணிட்டு போகும்பொழுது எதிர்நீச்சல் போடாமல் நம்ம நேராக எளிதில் நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை, எளிதில் நம்மளுடைய செயல் திட்டங்கள் அது தக்க சமயத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு, இது மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்க்கலாம். பல காரியங்கள் செய்ய வேண்டாத காரியங்களை நம்ம தவிர்க்கலாம். எது நமக்கு உபயோகமாக இருக்குமோ அதை செய்யலாம். யார் நமக்கு கரெக்டானவர், எந்த விஷயங்கள் நமக்கு கரெக்டாக அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம தேவையற்ற விஷயங்கள் பண்ணும் பொழுது ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணலாம். தேவையற்ற விஷயத்தை தவிர்த்து நமக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் இடத்துல உச்சகுரு ஒரு பெனிஃபிட்டான ஒரு அருமையான கோல்டன் டைமை எப்படி நம்ம முழுமையாக யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த சில பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை வாழ்வதற்கு எது மாதிரி ஒரு செயல் திட்டங்களை கொண்டுலாங்கிறது நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உங்களோட ராசி என்ன, உங்களோட ஒரு கிரகம் எப்படி இருக்குது, ஸ்தான பலம் என்ன, திக்பலம் என்ன, இப்போ நடக்கக்கூடிய தசைகள் எப்படி இருக்குது, பாஸ்ட் எது மாதிரி அமைப்புகளை கொடுத்தது, ஃப்யூச்சர் எது மாதிரி விஷயத்தை காட்டுது, எந்த சாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது நல்லாவே உங்களுக்கு தன்னை பற்றி தானே அறிந்து கொண்டு நம்மளுடைய நேரங்களையும் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஓவராக அக்ரெசிவாக போகலாமா, கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக போகலாமா, எப்படி போகலாம், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு நாம் செய்யும் பொழுது இன்னுமே தீர்க்கமாக நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னவோ அதை ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணி காலதாபங்கள் இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.